ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ, செல் எடுக்காம போயிட்டாரே. இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம கிளம்ப வேண்டியதான். நீ எதுக்கும் கவலைப்படாத. எனக்கு நல்லது நடக்குதுன்னா அண்ணி கண்டிப்பா வருவாங்க. அப்படின்னா அவங்கள இப்பவே கூட்டிட்டு போங்க. போங்க அண்ணி. என்ன கார்த்தி? நான் ஒரு ஆட்டோமொபைல் ஷாப் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்காக ஒரு கடை பார்த்திருக்கேன். அந்த ஓனர் உங்களுக்கு தெரிஞ்சவரா அண்ணி? நீங்க அங்க வந்து எனக்காக பேசுனீங்கன்னா அவங்க கடையை கொடுக்கறதுக்கு சம்மதிப்பாங்க. என் கூட வரீங்களா? நான் கூட வரேன் கார்த்தி. ஆனா இப்ப என்னால வர முடியாது. ஏன்னா ரோஹிணி உங்க அண்ணன் வாட்டர் கேன் போட கூட்டிட்டு போயிருக்காரு. நான் அவரை பார்த்து பேசி எப்படியாவது சமாளிச்சு அவருக்கு தெரியாம நான் ரோஹிணியை காலேஜுக்கு அனுப்பி வைக்கணுமே. இன்னைக்கு அவளுக்கு எக்ஸாம் வேற கார்த்தி. அத அவ அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். நான் ஈவினிங் மேல வரேன். ரோஹிணியை நினைச்சு நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அண்ணி. அண்ணங்கிட்ட வேணா நம்ம உண்மையை சொல்லிடலாம். ரோஹிணி காலேஜுக்கு போறத நான் பாத்துக்கிறேன் அண்ணி. இந்த ஆட்டோமொபைல் கடையை நான் ஓபன் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எந்த செலவையும் நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டியிருக்காது அண்ணி. ஐயோ, அதெல்லாம் சரிதான் கார்த்தி. ஆனா ரோஹிணி இப்ப நான் எக்ஸாம்க்கு அனுப்பி ஆகணுமே. டைம் வேற ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நம்ம ஈவினிங்கா போலாம். சரியா? இப்பவே போன நமக்கு என்ன அவசரம் இருக்கு சொல்லு. இல்ல நீ இன்னைக்கு அந்த ஓனர் எங்கேயோ வெளியே போறாங்களாம். வரதுக்கு ஒரு வாரம் ஆகும் வேற சொல்றாங்க. அதனால இப்பவே போய் பார்த்துட்டா வேலை முடிஞ்சிரும்ல. நீங்க அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே ரோஹிணியை பார்க்க கிளம்பிடுங்க. நீ மத்தத நான் பாத்துக்கிறேன். அதுல ரோஹிணியோட வாழ்க்கை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் கார்த்தியோட வாழ்க்கையும். அவனுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா அதுக்கு நீதானே முன்னாடி நிக்கணும். அது மட்டும் இல்லாம பிரபுக்கு ரோஹிணி விஷயம் தெரிஞ்சு பிரச்சனை பண்ணாலும் கார்த்தி அதை பாத்துக்கிறேன், ரோஹிணிய படிக்க வைக்கிறேன்னு சொல்றான்லம்மா. அதனால நீ கார்த்தியோட போய் முதல்ல அந்த இடத்தோட ஓனரை பார்த்து பேசிருமா. இதுக்கப்புறமாச்சும் கார்த்தியோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்மா. சரி, ஓகே மாமா. கார்த்தி கொஞ்சம் சீக்கிரம் வா. எனக்கும் டைம் ஆச்சு. வர மாமா. போயிட்டு வரேன்ப்பா. சத்யா, அந்த ஓனரோட ஃபோன் நம்பரும் லொகேஷன் எனக்கு ஷேர் பண்ணிடு. சரிங்க. Thank you. நம்ம பிளான் பண்ண மாதிரியே ஆதிரிய வேற பக்கம் டைவர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ரோஹிணிய லாக் பண்ண வேண்டியதுதான். ப்ளீஸ் முருகா, என்னை எப்படியாச்சும் காப்பாத்து. ரோஹிணி, அந்த ஹோட்டலா? ஐயோ, என்ன சொல்றது? என்ன முடிக்கிற சொல்லு. ஆமாண்ணே, அதே ஹோட்டல் தான். ரோஹிணி, கன்ஃபார்மா இந்த ஹோட்டல்ல நீங்க தானே கேன் போடுவீங்க? ஆமாண்ணே. இந்த வீடு தானே? வா கார்த்தி. வணக்கம்மா. வணக்கம். வா மாதிர. என்ன மாதிர திடீர்னு வந்திருக்க? நான் எதுவும் வாட்டர் கேன் கேட்டு ஃபோன் பண்ணலையே. இல்லம்மா, இப்ப நான் வாட்டர் கேன் போட வரல. உங்க கடை ஒண்ணு காலியா இருக்குன்னு சொன்னாங்க. அத பத்தி கேட்டு போலாம் தான் வந்தேன். அப்படியா? சரி வாமா. வா. வாமா அதிர. நீங்க ரெண்டு பேரும் இங்க உட்காருங்க, நான் சார கூட்டிட்டு வரேன். சரிங்கம்மா. உட்கார் கார்த்தி.
ரோஹிணி என்ன ஆனாலும் தெரியலையே. தம்பி ஒரு நிமிஷம் சொல்லுங்கண்ணா. உங்க ஓனருங்க. ஓனர் அண்ணா, தண்ணி கேன் வந்திருக்கு. ஐயோ கடவுளே, என்ன காப்பாத்து கடவுளே. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். ஒரு கேனா இல்ல எத்தனை கேன் வேணும்? ஏப்பா அண்ணே. ஆதரே வரலையா? இல்லண்ணே, ஆதரே என் வைஃப் தான். அவங்களுக்கு பதிலாக தான் நான் கொண்டு வந்தேன். எத்தனை கேன் இறக்கட்டும்? ஒரு 4 கேனு போடுப்பா. சரிண்ணே. அண்ணே, எதுக்கு நீ டென்ஷனா இருக்கீங்க? ரோஹிணிய பத்தின டென்ஷன் தான். கவலைப்படாதீங்க அண்ணே. இந்நேரம் ரோஹிணி எப்படியாவது அண்ணனை சமாளிச்சுட்டு காலேஜுக்கு கிளம்பி போயிருப்பா. ரோஹிணி தம்பி இருங்க. ஆ? இந்தாங்க பழைய பாக்கி இப்ப போட்ட 4 கேனுக்கு எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஆதரே கிட்ட சொல்லிருங்க. சரிண்ணே வரேன். சரிப்பா. ஏய் ரோஹிணி, காலேஜ் போறாம இங்கே ஏண்டி நின்னுட்டு இருக்க? என்னடி? நீ போ, நான் வரேன். சரி. அந்த பொண்ணு யாரு? அவ என் ஃப்ரெண்டுண்ணே. அந்த பொண்ணு என்ன உன்னை பார்த்து காலேஜுக்கு வராம இங்கே நின்னுட்டு இருக்குன்னு கேக்குது? ஏன் அப்படி கேட்டுச்சு? உனக்கு காலேஜுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லு ரோஹிணி. இல்லண்ணே, அவ படிச்சிட்டு இருக்க காலேஜ் கேண்டீன்ல எனக்கு வேலை கேட்டு வச்சிருந்தாலும் அதுக்காக என்ன இன்னைக்கு காலேஜுக்கு வர சொல்லிருந்தா. அதுதானே அந்த பொண்ணு கேட்டு போனா. உன்னை இப்ப யார் வேலைக்கு போக சொன்னா? இந்த வாட்டர் கேன் போடுற வேலைக்கு நீ ஹெல்ப்பா இரு, அது போதும். வேற எந்த வேலைக்கும் போக வேணாம், சரியா? வண்டியில ஏறு.